இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய், அதிசயமாக நம்முடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் அதிசயமானதாக, அற்புதமானதாக, மேன்மையானதாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 15வது வசனம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் இரட்சகரும் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். The book of Isaiah chapter number 43 verse number 15. I am the Lord your holy one, the creator of Israel, your king. தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையையும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் தரிசனங்களையும் அவர்கள் வழிநடந்து போகக்கூடிய பாதைகளையும் தேவனுக்கு நேராக அவருடைய பார்வை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்துல டைவர்ட் பண்ணுகிறார். ஏன்? அவருடைய வாழ்க்கையில் அதற்கு முன்பதாக தண்ணீரையும் ஆறுகளையும் ஸ்தோத்திரம் அக்கினியையும் சமுத்திரத்தையும் வனாந்திரங்களையும் கடந்து பார்த்து சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக தேவன் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்போ ஒரு அழைப்பு கொடுக்கும்போது இந்த 15வது வசனத்துல சொல்கிறார், நான் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். உங்கள் பார்வை ராஜாவுக்கு நேரம் திரும்பட்டும், உங்களுடைய கவனம் ராஜாவுக்கு நேரம் திரும்பட்டும். இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, இந்த அதிகாரத்திலேயும் அப்படி ஒரு வார்த்தை கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். அதுவரை சமுத்திரம், சுற்றிலும் வனாந்திரம், முன்பதாய் சமுத்திரம், தண்ணீர்கள், ஆறுகள், அக்கினி, போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இவை எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து நடத்த போகிற, நடத்துகிற, கரத்தை பிடித்திருக்கிற உன்னதமான தேவனை பார்க்கக்கூடிய விதத்துல கர்த்தர் பார்வையை திருப்புகிறார். ஏன்? 18வது வசனத்துல 19வது வசனத்தில் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். கர்த்தரை நோக்கி உங்கள் பார்வையை திருப்புங்கள். உங்கள் பார்வை இதற்கு முன் எங்கே இருந்தாலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவுக்கு நேராக உங்கள் பார்வை திருப்பப்படட்டும். ஏன் தெரியுமா? முந்தினவைகள் அல்ல, பூர்வமானவைகளை அல்ல, ஒரு புதிய காரியத்தை இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. வழிய சமுத்திரத்தின் நடுவில் கர்த்தர் பாதை உண்டு பண்ணுவார். அறிந்திராத வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் யோசித்திராத பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். எண்ணி பார்க்க முடியாத மேடைகளிலே உங்கள் பாதங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அநேகருடைய குடும்பங்களிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் உடைத்து ஸ்தோத்திரம். வீசா தடைகள் இயேசுவின் நாமத்தில் அது மாற்றப்படும். வெளிநாட்டு தடைகள் இயேசுவின் நாமத்தில் அது மாற்றப்படும். நீங்கள் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட்ல இந்த இடத்திற்கு போக வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், பல நாளாய் இவைகள் தடையாய் இருக்கிறது. கடந்த காலங்களில் எல்லாம் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், இவைகள் எல்லாம் நான் தடையை பார்த்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதற்கு முன்பதாக கடினமான சூழ்நிலையாக இருக்கும் என்று சொன்னால், இனி வரும் நாட்களிலே ஒரு புதிய அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவார். புதிய அடையாளங்களை கர்த்தர் கொடுப்பார், புதிய அபிஷேகங்களை கர்த்தர் கொடுப்பார், புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். இதுவரை நடத்திராத புதிய வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். இதுவரை நீங்கள் யோசித்து பார்த்தராத புதிய வழியில கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இதுவரை நீங்கள் எண்ணி பார்த்தராத நபர்களோடு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனெக்ஷனை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இதுவரை கற்பனையில கூட யோசித்தராத ஆட்களை உங்கள் ஊழியத்தில், உங்கள் தரிசனங்களோடு இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கும்போது மீண்டும் 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 என் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சம்பவத்தை இருதயத்தில் வைத்துக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். 4 அறைக்குள்ளே ஒரு ஆபீஸ்ல அமர்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய வேலைகளிலே, என்னுடைய காரியங்களிலே நான் இதுவரை நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேனே. ஏன் நான் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பதாக என் வழி செவையாகத்தானே இருக்கிறது, ஏன் நான் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? கர்த்தர் சொல்கிறார், இல்லப்பா, இனி அப்படி அல்ல. இனி வரும் நாட்களிலே உன் பாதைகளை, உன்னுடைய ஸ்தானங்களை
கர்த்தர் உரிய நாற்காலிகளில் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு புதிய காரியத்தை, புதிய அடையாளத்தை, புதிய மேன்மையை, புதிய தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பதற்காக உங்கள் பார்வையை கர்த்தர் டைவர்ட் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நேராக உங்கள் பார்வையை ஆமென் சோத்திரம் திசை திருப்புங்கள். கர்த்தர் உங்களை செல்ல வேண்டிய பாதைக்கு உங்களை டைரக்ட் பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாதீங்க. உங்கள் பார்வை தேவனுக்கு நேராக ஆமென் சோத்திரம் திருப்பப்படட்டும். கர்த்தருக்கு நேராக, அந்த ராஜாவுக்கு நேராக உங்களுடைய பார்வை திருப்பப்படும் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையை உன்னதமான நாற்காலியில கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு இதுவரை அறிந்திராத, இதுவரை யோசித்திராத, இதுவரை கண்டிராத, இதுவரை எண்ணிராத மேன்மையான சூழ்நிலைக்கு நேராக கர்த்தர் உங்களை டைரக்ட் பண்ணுவார். எந்த சூழ்நிலையும் வேற எந்த காரியத்திலையும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்கள். உங்கள் பார்வை தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். தேவனே, எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை நீர் ஒருவர் தான் கர்த்தாவே. உம்மை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில சகல காரியங்களிலேயும் ஆச்சரியமான அற்புதமான கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்கு தேவனீர் உண்மையுள்ள ஆண்டவர் என்பதை நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை புதிய காரியங்களிலே, புதிய நன்மைகளுக்கு நேராக, அறிந்திராத வழிகளிலே ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு போய் நடத்தும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, புதிய புதிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கைகூடி வருவதாக. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையுள்ள தேவன் மனமிறங்கி தம்முடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. தம்முடைய நன்மைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் காணும்படிக்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. புதிய காரியத்தை மேன்மையாக ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென்.